வணக்கம். ரொம்ப முக்கியமான பதிவு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இன்னும் 2 வருடத்தில் இந்தியாவில் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு சேர தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதற்கான திட்டங்களை ஆர்எஸ்எஸ் பாஜக தீட்டிவிட்டது. இந்த தேர்தல்களில் இந்தியா முழுமையும் கைப்பற்றுவதற்கு பல்வேறு மோசடிகளை சங்கபரிவார கும்பல் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்தியர்தானா என்பதை தெள்ளத் தெளிவாக உறுதி செய்ததற்கு பின்பு வழங்கக்கூடிய பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, கடவுச்சீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கடவுச்சீட்டு நீங்கள் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரமாக இனி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மோடியும் சங்கபரிவாரங்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆதாரம் ஏற்றுக்க மாட்டாங்க, டிரைவிங் லைசன்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க, ரேஷன் அட்டையை ஏற்றுக்க மாட்டாங்க, வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ உன் கையில் பாஸ்போர்ட் வச்சுருக்க இல்லையா, அதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்கிறேன், மோடியை பார்த்து கேட்கிறேன், அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவுடைய குடிமகன் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறேன். எங்கள் கையில் பாஸ்போர்ட் இருக்குது, எங்கள் கையில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? இதில் சட்டத்திற்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போ மோடி ஃபாரினுக்கு போகிறாரு, வெளிநாடுகளுக்கு. அவர் வெளிநாடு போகிறாலே குதூகலமாயிரும். அவர் இல்லை, கேமராவையும் கூப்பிட்டு அப்படி போயிடுவார். நல்ல ஜாலியான மனுஷன். அவர் போகும்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபாரினில் போய் இறங்கினதுமே நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்கள், இந்தியாவுடைய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கு பாஸ்போர்ட் தானே காட்டியாகணும். ஃப்ளைட் டிக்கெட் காட்டினா உங்களை அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட பாஸ்போர்ட்டையும் நீங்கள் இனிமேல் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் நீங்கள் ஏதோ மிகப்பெரிய மோசடிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பது புலனாகிறது. இதில் கூடுதலான சில செய்திகள் இருக்குது. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1க்கு முன் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டுமா? அப்படி பிறந்தவர்கள் தான் இந்திய குடிமகன்களாக அங்கீகரிக்க முடியுமா? ஜூலை 1998க்கு பிறகு பிறந்தவர்களில் அவங்க பெற்றோர்களில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுடைய குடியுரிமை ரத்து. டிசம்பர் 3, 2004ற்கு பிறகு பிறந்த ஒரு நபர் அப்படின்னா பெற்றோர்கள் 2 பேருடைய குடியுரிமை சான்றிதழும் வழங்க வேண்டும். 2 பேருமே இந்தியாவுடைய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். ஏன் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மோடி எடுத்துகிட்டு வராரு, ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு வராங்க? அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும் அது என்ன அப்படின்னு. ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள், பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டியவர்கள், இன்றைக்கு அந்த ராமர் கோயிலை முழுமையாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதுவும் கொள்ளையடித்தவர்களில் எல்லாருமே மோடியால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள். ஆர்எஸ்எஸ் காரன் தான் பூரா கொள்ளையடித்தது. 70 கிலோவிற்கும் அதிகமான வெள்ளி, 1250 கிலோவிற்கும் அதிகமான தங்கம், ராமருக்கு அணிவிக்கப்பட்ட வைர நகைகள், இப்படி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி மதிப்புள்ள நிலம் 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்படுகிறது. 3 கோடி மதிப்புள்ள நிலம் 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்படுகிறது. 9 கோடி மதிப்புள்ள நிலம் 55 கோடி ரூபாய் கொடுத்து நில மோசடி, வெள்ளி கொள்ளை, கோல்டு கொள்ளை, 200 கோடிக்கு அதிகமான பணம் கொள்ளை, மிகப்பெரிய கொள்ளையை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் அயோத்தி ராமர் கோயிலில் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கொள்ளையை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாம் தன் கைவசப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? கொள்ளையடிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது இன்றைக்கு ராமர் கோயிலில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களின் மூலம் புலனாகிறதா? இப்போ இதை பற்றி நாம் பேசக்கூடாது என்பதற்காக உன்னுடைய குடியுரிமையே பறி போயிடும், பாஸ்போர்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டா வேலைக்காகாதுங்கிற இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. நம்மளை எப்போவுமே கதற விடுறது, கதற விட்டு இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்கள் செய்து வருகிறார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிற மாதிரி 2029 தேர்தல் நடக்கவிருக்குங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தல் நடக்காது. அதுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, வருகிற சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்ஐஆர் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் என்ன செய்தார்கள்? மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். அப்பாவி மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. பல குடிமகன்களுடைய வாக்குரிமை இல்லாமலாக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்காலெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 25 லட்சம் பேர் மம்தா பானர்ஜி கோர்ட்டில் போய் போராடினதுக்கு பிறகு தான் 25 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய மோசடிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சிவசேனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் இன்றைக்கு விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய கட்சியை உடைத்து விட்டார்கள். அந்த கட்சியை இல்லாமலாக்கி விட்டார்கள். இப்படி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஜனநாயக மோசடிகளை செய்து வருகிறார்கள் சங்க பரிவார கும்பல். இன்னொன்று மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தான் நம்ம சங்க பரிவாரங்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தாவேக்கா வந்ததுக்கு பிறகு சங்கிங்கிறதே நம்ம மறந்துட்டோம். மோடியெல்லாம் பேசுகிறதுக்கு மறந்துட்டோம். இதில் ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க சங்க பரிவார கும்பல். ஏன்னா சங்கிகளுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அவர்களுடைய மக்கள் விரோத செயல்களுக்காக தொடர்ந்து முன்னணி நின்று குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கி தாவேக்காவு கூட போராடுறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்குது. சங்கிகளையெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய இருள் சங்க பரிவாரங்களால் இந்தியா முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள். ஆனால் போராட்டங்களின் மூலமாக, ஜனநாயக போராட்டங்களின் மூலமாக அவற்றை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.